இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாயார் மரித்த நிலையில் தந்தை உயிரோடு இருக்கின்ற பட்சத்தில் தாயாருக்கு மாத்திரம் தனியாக தர்ப்பணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே, இது ஆணாதிக்க மனோபாவம் இல்லையா? என்னுடைய தாயாருக்குரிய பித்ரு கர்மாக்களை நான் எப்படி செய்து முடிப்பது என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இதிலே ஆணாதிக்க மனோபாவம் என்று சொல்வதற்கு இடமே இல்லை என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் இந்த கால நேரம் கருதி முடிந்தவரை சுருக்கமாக விளக்க முயற்சிக்கிறேன். நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த தர்ப்பண அதிகாரம் என்பது எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் வந்து சேரும். தர்ப்பணம்னு சொன்னால் அதை திலோதக்கம்னு சொல்லுவா. இது என்ன திலோதக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் பார்த்தோம்னா, திலம் என்று சொன்னால் எள்ளு, உதகம் என்று சொன்னால் நீர். இந்த எள்ளையும் நீரையும் கலந்து விடுகிறார் அல்லவா, அந்த எள்ளுஞ்சலம்னு சொல்றா இல்லையா. இந்த எள்ளுஞ்சலத்தை யார் விடலாம் என்று சொன்னால், தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் விட முடியும். தாயார் இல்லை, அவர்களுக்கு நான் எப்படி செய்வது அப்படின்னு சொன்னா, தாயாருக்குரிய அந்த கர்மாக்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அந்த ஸ்ரார்த்த நாளிலே, அவருக்கு என்று ஒவ்வொரு வருடமும் அந்த திதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, திவசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரார்த்தத்தை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டியது. அதிலேயே அவர் முழுமையாக திருப்தி அடைந்து விடுவார். மாறாக இந்த அமாவாசை நாளிலே தர்ப்பணம் செய்ய வேண்டும், அல்லது ஷண்ணவதி தர்ப்பணம், ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த நாட்களிலே தந்தை இருப்பவர்கள் நிச்சயமாக தர்ப்பணத்தை செய்ய முடியாது. இங்கே ஆணாதிக்கம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. இவங்க ஏன் அந்த சந்தேகம் இவர்களுடைய மனதிலே வந்திருக்கிறதுன்னு சொன்னா, தாயார் சப்போஸ் உயிரோட தான் இருக்கா, ஆனால் தந்தையார் மட்டும் இறந்து விட்டார்னு சொன்னா, அந்த தந்தையை முன்னிட்டு அமாவாசை தோறும் அவருக்கு தர்ப்பணங்களை செய்கிறார்களே, வருடத்திலே வரக்கூடிய அந்த 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களிலும் அங்கே தர்ப்பணங்களை செய்கிறார்களே, ஆனால் அம்மா உயிரோட தானே இருக்கா, அதனால இவர்களுக்கு அந்த சந்தேகம் என்பது மனதிலே தோன்றுகிறது. இங்கே தாயாரை உயர்த்தித்தான் வைத்திருக்கிறார்கள். வெறுமன ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வாழும் பொழுது அந்த மனைவிக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த நேயருடைய சந்தேகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய தாயார் பிரதி அமாவாசை தோறும் இதனை எதிர்பார்க்க மாட்டார்களா, அவர்களுக்குரிய கடமையை நான் எப்படி செய்வது அப்படின்னு சொன்னா, இவருடைய தந்தையானவர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா, அவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை செய்வார் அல்லவா, அவ்வாறு அவர் தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்யும் பொழுதே அது அவருடைய மனைவிக்கும் சென்று சேர்ந்து விடுகிறது. இந்த தந்தைக்கு, அதாவது ஆண் பெண் இருவரும் இருக்கும் பொழுது முதல் உரிமை என்பது அவருடைய மனைவிக்கு செய்ய வேண்டியது அவருடைய கடமை ஆகிறது. இவர் இறந்து விட்டார் என்று சொன்னால்தான் இவருக்கு செய்ய வேண்டிய கடமையானது இவருடைய பிள்ளைக்கு வந்து சேர்கிறது. அதாவது தாயாருக்கு செய்ய வேண்டிய கடன் எப்பொழுது இந்த பிள்ளைக்கு வந்து சேரும் என்று சொன்னால், அந்த ஸ்ரார்த்த நாளில் மட்டும்தான். ஸ்ரார்த்த நாளில் மட்டும் செய்தால் போதுமானது. அதே நேரத்திலே தந்தையானவர் இல்லை எனும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கும். அவருக்கு மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை நாட்கள் உட்பட ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அல்லவா, அந்த நாளிலே கண்டிப்பாக அவசியம் செய்ய வேண்டியது. இங்கே பெண்களை உயர்த்தித்தான் சொல்கிறார்கள். அதாவது அன்னை பூமி அப்படின்னே சொல்லுவா தெரியுமா, பூமி தாய் அப்படின்னே சொல்றோம். ஒரு தாயாரை இந்த நிலத்திற்கு ஒப்பாக சொல்கிறார்கள். அப்படி நம்மை சுமக்கின்ற அந்த தாயாருக்கு நாம் எப்பொழுது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்ரார்த்த நாளிலே செய்தால் மட்டுமே போதுமானது. தாய் இறந்த நிலையில் தந்தை உயிரோடு இருக்கின்ற பட்சத்தில் அதுவரை தன்னுடைய தாயார், அதாவது பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடிய தாயாரினுடைய அந்த தாகத்தை யார் தீர்ப்பார்கள் என்று சொல்லி பார்த்தால்,
தந்தையானவர் தான் தீர்க்க வேண்டும். அந்த இறந்து போன தாயாருடைய கணவராகிய இவருடைய தந்தைதான் செய்ய வேண்டும். அவரும் இறந்து அங்கே சென்ற பிற்பாடுதான் அந்த உரிமையானது இந்த பிள்ளைக்கு வந்து சேருகிறது. அதுவரை, அதாவது இந்த ஆண்மகன் அந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கிறார் அல்லவா, அப்பொழுதே உறுதிமொழியை சொல்வார். நான் உயிரோடு இருக்கின்ற வரை உனக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் நானே செய்வேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் அல்லவா. அது மனைவி இறந்த பின்னும் அவர் அந்த கடனை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையே சார், ஆனால் தர்ப்பணம் பண்ணும் பொழுது அவர் அவங்க அம்மா பேரு, அவங்க பாட்டி பேரு, மூணாம் பாட்டி பேர் தான் சொல்றாரே தவிர தன்னுடைய மனைவியினுடைய பெயரை சொல்வதே இல்லையே என்று சொன்னாலும் கூட தன்னுடைய தாயாருக்கு அவர் இறைக்கின்ற அந்த எள்ளும் நீருமே அவருடைய மனைவிக்கும் சென்று சேர்ந்து விடுகிறது என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. ஆக திலோதகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எள்ளும் நீரும் எவர் ஒருவர் இறைக்க வேண்டும் என்று சொன்னால் அது இரண்டையும் கலந்து இறைக்கக்கூடிய அந்த தகுதி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த தகுதியானது யாருக்கு வந்து சேரும் என்று சொன்னால் தந்தையார் இறந்த நிலையில் மட்டும்தான் வந்து சேரும். தந்தை உயிரோடு இருப்பவர்கள் சர்வ நிச்சயமாக எள்ளும் நீரும் கலந்து இறைக்க கூடாது. இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.